சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்காங்க. எங்களுடைய நட்புக்கு இணங்க நட்பு பாராட்டணுங்கிற அடிப்படையில் ஐயாவும் இன்றைக்கி முதல் முறையாக பேச போகிறோங்க. பேசுங்க ஐயா. ஐஸ்வர்யம் ஈஸ்வரியம் சிவாய நமக. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் அருளாசியுடன் எனது உரையை துவக்கிறேன். அதாவது நேற்றுக்கு அஷ்டமி, இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருந்திருக்கு அஷ்டமி. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என்னங்க அஷ்டமி அன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அஷ்டமி என்பது அந்த அஷ்டமியில் மிகப்பெரிய ஒரு நபர் கோடீஸ்வரனானதை நான் உங்கள் இடத்துல போகிற விரும்புகிறேன். அதாவது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அஷ்டமிக்கு ஒரு 10 வருஷம் அஷ்டமி பூஜை. அதாவது திருச்சியிலேருந்து ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். மாதம் அஷ்டமிக்கு போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போனார், ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு. போயிட்டு இன்றைக்கி எப்படி என்னாச்சுன்னு தெரியல, மிகப்பெரிய மேல் இருக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி நடா நம்மளும் போனோம், 2 பேர் அப்போ போனோம். இன்றைக்கி அந்த நபர் ஒரு கோடீஸ்வரன். அதாவது ஒரு கோயில் 20 கோடி ரூபா போட்டு யாருடைய டொனேஷன் இல்லாமல் கோயில் கட்டிக்கான்னு சொல்லிச்சுன்னா அந்த நபர் தான். ஆனால் அவரிடத்தில் ஒரு உறுதியான மனப்பான்மை இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை விடாமல் செய்வார். அதாவது ஒரு 7.5, அதாவது மனுஷனுக்கு ஒரு 7.5 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 7.5 வருஷம் கிழிஞ்சது உனித்து தான் போடுவார். உள்ளுக்குள்ள ஜட்டியாவது கிழிச்சுடுவார், பனியனாவது கிழிச்சுடுவார், கடைசி கட்சியாவது கிழிஞ்சு கட்சி தான் போடுவார். அந்த 7.5 வருஷம் அது எது இருந்தாலும் அது ஈடுபாடாக செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்ததுனால் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய, அதாவது நாங்கள் 2 பேர் ஃப்ரீயாக தான் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி ஃப்ளைட்டில் தான் போகிறா வாரா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உறுதியாக செய்யணும் அப்படிங்கிறதா. அதாவது ஒரு மந்திரத்தை சொல்கிறார். மந்திரம் அப்படின்னா அங்கே என்னென்னு அங்கே போய் தான் தெரிஞ்சேன். ஒரு லட்சார்ச்சனை பண்ணலான்னாங்க. லட்சார்ச்சனைன்னு அடைய லட்சம் தரம் மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், ஒரே மந்திரத்தை லட்சம் தரம் சொல்கிறதா லட்சார்ச்சனை அங்கே போட்டு தான் தெரியும். அங்கே போனோம்னா தான் அந்த மந்திரத்தை சொன்னோம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 இது மந்திரம் சொல்லி முடியல. அந்த மழை காலமே இல்லை. ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றுலாவில் அந்த சரியான மழை கொட்டுச்சு. அப்போ தான் மந்திரத்துக்கு என்ன ஒரு வேல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சு. மந்திரம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஈஸியாக, அதாவது நம்ம என்ன சொன்னோன்னா, ஒரு மந்திரத்தை வெளியில் சொல்லாதீங்கன்னு அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுருக்காங்க. சொன்னால் பலிக்காதும்பாங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு நாம் நினைக்கும் போது, அப்போ அதுக்கும் ஒரு வலிமை இருக்குது. அதாவது ஒரு மகான் ஒருத்தர் எதை சொன்னாலும் பலிக்குது. அதாவது கல்யாணமாக நீ கல்யாணமாகும், வீடு கட்டுறியா கட்டிட்டு, இந்த மாதிரி எதை சொன்னாலும் பலிக்குது. அது என்னடா நீங்கள் எதை சொன்னாலும் பலிக்குது உங்கள்கிட்ட, அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படி சொல்லும்போது, நான் ஒரு மந்திரத்தை டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லும்போது எனக்கு அந்த சக்தி கிடச்சிது அப்படிங்கிறாப்புல. அப்போ எல்லாம் சொல்கிறாப்புல, அந்த மரத்தை எங்களுக்கும் சொல்லிச்சுன்னா நாங்களும் அதை சொல்லி பயனடைவோமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகான் சொல்கிறாரு, நான் இறக்கும் தருவாயில் அந்த மரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவர் இறக்கும் தருவாயில் வருது. லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அந்த மந்திரத்தை கேட்குறக்கு. அப்போ அவர் ஒரு மலை மேலே இருந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீங்களும் சொல்லு அப்படின்னு. என்ன மந்திரம்னா, ஓம் நமச்சிவாயா. இது வெளியே சொன்னதுமே அடைச்சா இவ்வளவு தானா, மந்திரத்தினோட மகிமையே போயிடுச்சா. அதனால தான் மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் வெளிப்படையாக செய்யாமல் உள்ளுக்குள்ளேயே எந்த அளவுக்கு அந்த காலத்தில் யுக யுகமாக ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லா சக்தியும் வந்துச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இது பண்ணாலும் நாம் மனசுக்குள்ளே ரகசியமாக பண்ணியிருந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நான் பிரியப்படுறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, எதை பின்படுத்தினாலும் ஆழமாக பின்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அமைப்பு. அதாவது அடுத்தது கேது பகவான் அப்படிங்கிறது நான் எல்லாமே பார்க்குறோம். இந்த ஒரு இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம். அது சின்ன சின்ன குறிப்பு, அதுதான் கேது. சுருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எதுவும் சுருக்கிறது இல்லை, அவ்வளவும் உள்ள சுருக்கிறது. அதாவது நிறைய பேர் வரவில்லை, ஒரு பேப்பர் தான் கொண்டு வராங்க, 2 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்போது அந்த சுருக்கமான கருத்துக்கு பெயர் தான் கேது. திருவள்ளுவர் அந்த காலத்திலே ஒரு 2 லைன்லேயும் எழுதி வச்சார். அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, அதுதான் கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேதுக்கு அதிதேவதை விநாயகர். விநாயகர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த கேது அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன இதில் இப்போ தாயம் விளையாண்டுருக்குன்னு வச்சுங்க. தாயத்தில் 1 போட்டால் கேது, அதாவது தாயம். அப்போ தான் அந்த கட்டத்தையே எடுத்துக்கணும். 10 தடவை போட்டாலும் அந்த இது உழுகலின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அதை இது பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தாயம் விழுந்தால் அடுத்த ஸ்டெப்பு போகிறான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஏணிக்கிட்ட ஒரு தாயம் விழுகலைன்னா 10 தடவை போட்டாலும் தாயத்தை உழுக்காட்டுறான். அப்போ அந்த ஒன்றுங்கிறது விநாயகர், அதுக்கு அதிதேவதை கேதுக்கு அதிதேவதை விநாயகர். அதனால் முதல்ல நம்ம அதை விநாயகருடைய ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு போனால் எல்லாமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம்னு வச்சுக்குவேன். அடுத்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஒரு சில இதுகள்லாம் வந்து நம்ம ஒருத்தர் பார்க்க வர்றான்னு சொல்லிச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வர அப்புறம் ஒருத்தர் 7ல் சூரியன் இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான். சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னாவே முழுசு நமக்கு அவங்களே சொல்லிக் குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு எண்ணங்கள். 7ல் சூரியன் இருந்தால் அதாவது வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, கல்யாணத்தில வந்து சில சிக்கல்கள் வரும். அப்பா, அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றது? அ ஒரு சம்மதம் இல்லாமல் அப்பா, அம்மாவுடைய ஒரு சங்கடப்படுத்தி ஒரு கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் 7ல் சூரியன் இருந்தால் பொதுப்படையா சொல்றாங்க. அப்ப நாம அப்படி சொல்றோம். வந்ததுமே ஒருத்தர் வந்தாப்புல, "ஏப்பா இந்த பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாமே டேட் குறிக்கிறதுக்கு வராங்க." அந்த லெவலுக்கு வரையில வந்து இப்ப சொல்றேன், "இந்த மாரி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லுச்சுன்னா, அப்பா, அம்மா சம்மதத்தோட நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி. என்னாச்சு?" அப்படின்னு சொன்னேன். அப்ப தான் சொன்னாங்க, "ஏற்கனவே ஒரு பொண்ண ஒரு பையன கூட்டிட்டு போயிட்டா. 2, 3 மாசம் இருந்துச்சு. இப்ப வந்துட்டாங்க. இப்ப 2வது கல்யாணத்துக்கு." அப்படின்னாங்க. அப்போ ஒரு தடையை உண்டு பண்ணி தான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து 7ல் கேது இருந்தால் அந்த மாரி ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்கள வந்து ப்ராக்டிகலா செய்யணும். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு 17 வயசு பொண்ணு கூட்டிட்டு வந்தாப்புல. இந்த மாரி இந்த பொண்ணுக்கு வந்து அ 17 வயசு ஆகுது. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காப்புல. இப்பவே கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பையன கூட்டிட்டு வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மாவும் வர்றாப்புல. இந்த பொண்ண கல்யாணம் முடிச்சா அவ அப்பன் செத்து போயிருவாங்கன்னு சொல்றா. பட் இந்த பொண்ணு வந்து அந்த பையன கல்யாணம் முடிக்கணும்னா நான் செத்து போயிருவேன். நான் தான் என்ன பண்றதுன்ட்டு வந்தாப்புல. அப்ப தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணுடைய ஜாதகத்த வாங்கினேன். ஆக்சுவலா இந்த சின்ன வயசு இருக்கவங்கள நான் நேரடியாவே வர சொல்லி தான் பேசுவேன். அ அ கூட்டு வான்னு சொன்னேன். சொன்னாப்புல இந்த மாரி, "ஏம்மா உனக்கு வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது. நீ இப்போ போய் கல்யாணம் பண்ணுறேன்னுங்கிறியே, நீ இன்னும் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாமே." அப்படின்னு சொல்லையில வந்து, "இல்ல, இல்ல நான் பண்ணித்தான் ஆகணும்." அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னேன், "நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு பாரு." சரி 1 வாரம் கழிச்சு வந்தேன். 1 மாசம் கழிச்சு வந்துச்சு. "நீங்க சொன்ன மாரி வந்து ஒரு நர்ஸ் ட்ரெய்னிங் சேரலான்னு இருக்கிறேன்." அப்படின்னு சொன்னாப்புல. "சரி நீ அதை முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுக்கோ. அந்த பையனவே கல்யாணம் முடிச்சுக்கோ. அதாவது வேண்டான்னு சொன்னா தானே பிரச்சனை. நீ அந்த பையனவே கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொல்லும்போது, அதுவும் பேசாம போயிருச்சு. அதே 1 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுச்சு, "இல்லண்ணா நான் அந்த பையனே வேண்டான்ட்டேன்." ஸோ அந்த கிரகங்கள் ஒரு 17லிருந்து 27 அந்த ஆசிலேஷன் மைண்ட் நெறைய இருக்கு. அப்ப நான் வந்து பிராக்டிகலா இப்ப வந்து நெறையவருடைய ஒரு ஜாதகத்த இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து நெறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகம்லாம் அருமையா இருக்கு. பட் அவங்க லைஃப்ங்கிறது வந்து 18, 20 வயசுக்குள்ளேயே கல்யாணம் முடிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. அப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பிராக்டிகலா நம்ம பசங்க பிள்ளைகள வந்து உன்னுடைய வாழ்க்கை பின்னால நல்லா இருக்கு. நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். இந்த ஒரு ஒரு இதுலயே நம்ம கொண்டு போகும்போது, அவங்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறத வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டு போக முடியுது. கிரகங்கள் நல்ல அமைப்பா இருந்தாலும் நம்மளுடைய அந்த பெற்றோருடைய வழிமுறைங்கிறது வந்து சிலதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாரி வந்து இப்ப நெறையா வந்து இது சின்ன வயசுல இருக்குதுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த மாரி வந்தாப்புல வச்ச பின்னால சொல்லுது, அந்த பொண்ணு வந்து, "நான் ஏற்கனவே ஒரு பையன கல்யாணம் முடிச்சுட்டேன். அதாவது மோதிரம் மாத்திட்டேன். வீட்டுக்கே தெரியாது." அப்ப அவங்க குடும்பத்தோட வராங்க. "இதுக்கு என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லலாம். அப்ப சொன்னேன், "ஆக்சுவலா வந்து தெரியாம தானே கல்யாணம் முடிச்சிருக்கிற." அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லுச்சுன்னா, இந்த மாரி வந்து, "உனக்கு வந்து 2 தாரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீ வந்து அந்த பையன கல்யாணம் முடிச்சா, அந்த பையன் செத்து போயிருவான். நீ இந்த பையன கல்யாணம் முடிச்சா, இவனும் உயிரோட இருப்பான், அவனும் உயிரோட இருப்பான். நீ எடுக்கிற முடிவு என்னமோ அதை பண்ணு." அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்து பிராக்டிகலா, அதாவது வந்து நம்ம பரிகாரம் அது சொல்றது எல்லாமே நடக்கும். இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. பிராக்டிகலா சில வகையில கொண்டு போது சில இதுகள நம்ம ஒரு சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அப்ப சொல்லையில வந்து அந்த புள்ள யோசிச்சு பண்ணி 1 மாசம் கழிச்சு சொல்லுச்சு, "இல்ல நான் இந்த பையனவே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்." ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இதுலயுமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆக்சுவலா ஒரு கிராமத்தில தான் ஜாதகம் பார்த்துருக்கேன். நெறைய அங்க வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கல்யாணத்தில வந்து 2 கல்யாணம் பண்ணோம், 3 கல்யாணம் பண்ணுவேன். இந்த மாரி ஒண்ணொண்ணு வரும்போது வந்து அதோடைய எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குது, அதுக்கு தகுந்த மாரி என்ன நடக்குது அப்படிங்கும்போது, ஆக்சுவலா நான் இன்னைக்கு யார்கிட்டயும் அ பெருசா படிக்கவும் இல்ல. பட் நானா ஏதோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணும்னு படிச்சுட்டு இருந்தாரு. அத பார்த்துட்டு நான் படிச்சு இன்னைக்கு வந்து எனக்கும் டெய்லி ஒரு 10, 15 பேர் ஜாதகம் பார்க்குற அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஏதோ வந்து ஆண்டவனுடைய கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சத்தியமங்கலத்திலிருந்து வந்து ஜோதிட கருத்துக்களை, அதாவது 2வது முறையாக ஐயா நம்மளுடைய அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையில் பேசுகிறாங்க. அதாவது பல நாள் பேசின நினைவு மாதிரி பேசுகிறாங்க. அந்த அனுபவம் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளாக ஜோதிடம், அதாவது 20, 26 வருஷமாக பக்கமாக ஜோதிடத்தில் இருக்காங்க. ஆனால் மேடை ஏறி போய் பேசுனது இல்லையே தவிர, ஆனால் ஜோதிடம் நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் நிறைய விஷயத்தில் இருந்திருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு உதவியாளராகவும் இருந்திருக்காங்க. நிறைய பேர் அடிப்படையில் நம்ம சங்கம் நடத்துகிற அடிப்படையில் கூட நம்ம சங்கத்துக்கு நிறைய வகையில் உதவி பண்ணியிருக்கார் ஐயா.
அவருடைய உந்துதல் அடிப்படையில் தான் நம்மளுடைய சங்கத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அதே மாதிரி இன்றைக்கி கருத்தரங்கத்தில் கூட வந்திருக்கிற அனைவருக்கும் சாப்பாடு செலவு என்ன வருதோ அதை நான் கொடுத்துட்றேங்க ஐயா அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதாவது அந்த மனசு, அதாவது எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையாலுமே ஜோதிடர்கள் அனைவருக்கிட்டையுமே அப்படி ஒரு மனிதாபிமானமும் செயல்பாடும் இருந்ததுனால் நிச்சயமாக நம்ம யாரையும் தேடி போகணும் அவசியம் இல்லைங்க. நம்மளை ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் நம்மளே அழைச்சி கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கும். இதான் நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இப்போ ரோட்லேயே ஒருத்தர் போகிறாங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து தேடி வராங்க அப்படின்னா நம்மளால் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த விஷயமே. சரிங்களா? அதாவது எல்லாத்துக்கும் உதவி பண்ணுற மனப்பான்மையும் வர்றதில்லை. உதவி பண்ண நினைக்கிறவனோ கூட உதவி பண்ண வேண்டாம்னு சொல்கிற இடத்துல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு கோடீஸ்வரர், அவர் கண்டுக்காமல் போகிறப்ப அவர் என்ன செய்வார், பின்னாடி போகிற கொடுக்குன்னு நினைப்பான். அவரே கொடுக்காம போகிறப்ப நாமளும் கொடுக்காம போயிடலாம் அப்படின்னு எண்ணத்துக்கு ஆளாயிடுறாங்களே தவிர, இப்படித்தான் நிறைய பேர் கொடுக்காமல் இருக்காங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப வசதியிலையும் ரொம்ப காசு பணத்துலேயும் அடி வாங்கி நிறைய சேமிப்பு பழகினவங்க கொடுக்க மனசு இருக்காது. இதான் உண்மை. அவங்க கொடுக்க வேணாம்னு நினைக்கிறது இல்லை. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அந்த ஒரு ரூபா காசுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்காமல் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் அது கர்மா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே சமயத்தில் ஒரு ரூபா அவன் கேட்குறானா 2 ரூபா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கர்மா அது மூலம் நிவர்த்தி ஆகுதுங்கிறத நம்மளுக்கு தெரியறதில்ல. சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடிப்படையில் ஐயாவுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ என்னுடைய சங்கத்தை பொறுத்தளவுக்கு அவரோட ஒரு தூணாக கூட இருந்து பக்கபலமாக இருந்து எனக்கு செயல்படுத்தி கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த கருத்தரங்க நடத்துறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குற பவர் ஐயாட்ட இருக்குது. ஐயா அவங்களுக்கு சிறப்பிக்கும் விதமாக பொன்னாடை போத்த அனைவருடைய சார்பிலையும் பொன்னாடை போத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா துரைசாமி ஐயா வாங்க, தங்கவேலை ஐயா, தங்கவேலை ஐயா, சரவணையா வாங்க, கோபாலையா வாங்க.